இப்போ இந்தியாவில் உள்ள தேசிய கட்சிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பாரதிய ஜனதா கட்சி, ரெண்டாவது வந்து இந்திய தேசிய காங்கிரஸ், மூணாவது வந்து இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சி, அதை மார்க்சிஸ்ட் சொல்கிறாங்க. நாலாவது வந்து பகுஜன சமாஜ் கட்சி, அஞ்சாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தேசிய மக்கள் கட்சி, ஆறாவது வந்து ஹாமித் கட்சி. இப்போ நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டின் மாநில கட்சி அந்தஸ்து பெற்ற கட்சிகள் என்னென்னு பார்க்க போகிறோம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் திமுக, ரெண்டாவது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக, மூணாவது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பாமக, நாலாவது வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சொல்லிட்டு தேமுக, அஞ்சாவது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஆறாவது வந்து நாம் தமிழர் கட்சி. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து மாநில கட்சி அந்தஸ்து பெற்ற கட்சிகள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு என்ன கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்களை தடுக்கும் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு உள்ளன சொல்கிறாங்க. இதில் வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை மற்றும் மீண்டும் மீண்டும் பாலியல் வன்கொடுமை செய்பவர்களை மரண தண்டனை வழங்கப்படும். பெண்களையே பின்தொடர்வர்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பின்தொடர்றவங்களுக்கு வந்து 5 ஆண்டு, ரெண்டாவது முறை வந்து பின்தொடர்றவங்களுக்கு வந்து 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு மொத்வேத் திருவிழாவை கொண்டாடுகிறது. தமிழ்நாடு வந்து மொத்வேத் திருவிழா வந்து கொண்டாடுகிறது சொல்கிறாங்க. இது வந்து முட்ட கிராமத்தில் வந்து முண்ட கிராமத்தில் நீலகிரியில் வந்து தோட்டா பழங்குடியினரால் கொண்டாடப்படுகிறது சொல்கிறாங்க. இந்த விழாவில் வந்து பெண்கள் வந்து கலந்து கொள்ள மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான சிறப்பு நீதிமன்றங்கள் 7 இடங்களில் அமைக்கப்படும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா பெண்களுக்கு, ஆனால் அந்த கொஷின் வரல, பின்னாடி வரும், நீங்கள் பாருங்கள் ஆன்சர் அதில் ரைட்டிங் வரும். ஓகேங்களா, பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான சிறப்பு நீதிமன்றங்கள் 7 இடங்களில், அதில் ஃபஸ்ட்டு நீதிமன்றங்கள் வந்து சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி, இன்னும் வந்து சென்னை சுற்றி சில பகுதிகளை வந்து அமைக்கப்படும் சொல்கிறாங்க. பெண்களுக்கான எதிரான குற்றங்களை கண்காணிக்கும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் மாவட்ட வாரிய சிறப்பு குழு அமைக்கப்படும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு நகர்ப்புற புதிய சாலைகள் அமைக்கவும் சேதமடைந்த சாலைகள் சீரமைக்கவும் 3750 கோடி வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தமிழகத்தில் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த 3000 புதிய பேருந்துகளை தமிழக அரசு வாங்க உள்ளது சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த ஓராண்டில் தமிழகத்தில் உள்ள ஏழைகளுக்கு 1 லட்சம் பட்டாக்கள் வழங்கப்படும் சொல்கிறாங்க. ஏழைகளுக்கு வந்து 1 லட்சம் பட்டாக்கள் வழங்கப்படும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நன்னடத்தை அடிப்படையில் பாலியல் குற்றங்களில் ஜாமீன் வழங்குவதையோ அல்லது தண்டனைகளை குறைப்பதையோ தடுக்கும் வகையில் தமிழ்நாடு சிறை விதிகள் வந்து 1983 கொண்டு வந்திருக்காங்க, திருத்தம் செய்யப்பட்டுள்ளது சொல்கிறாங்க. அதில் வந்து இப்போ திருத்தம் செய்யப்பட்டது சொல்கிறாங்க. இந்த தமிழ்நாடு சிறை விதி வந்து 1981 திருத்தம் செய்யப்பட்டுள்ளது, அப்போ வந்திருக்கு அந்த விதி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து மனித வளத்தை வளர்ப்பதில் வேலைவாய்ப்பு வழங்குவதில் நாட்டிலே முதலிடம்தான் இந்தியாவிலே மனித வளத்தை வளர்ப்பதிலும் வேலைவாய்ப்பு வழங்குவதிலும் நாட்டிலேயே தமிழ்நாடு தான் முதலிடத்தில் உள்ளது சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மின்மதி. ஓகே, ஆக்சுவலாக ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோஸ் நான் போடுறேன் ஜனவரி மந்த்து. ஓகேங்களா, ஓகே, எல்லோரும் நல்லா படிங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். 2-3 வாட்டி கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் கான்செப்டை புரியுறதுக்கு. நான் இன்னும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பிஃபோராக பாலிடிக்ஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னும் ப்ரீஃபாக வந்து பாலிடிக்ஸோட கைட்ஸ் எடுத்து நோட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ஃபுல்லுமே உங்களுக்கு ப்ரீஃபாக நான் போடுறேன். ஹிஸ்ட்ரி நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், பட் நல்ல வீடியோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்லோட்